ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கெட்ட பழக்கம், பேடு ஹேபிட்ஸ். ஒரு பணக்கார தொழிலதிபர்னாலே பணக்காரர் தான். அந்த தொழிலதிபர் தன்னுடைய மகனின் கெட்ட பழக்கங்களை பற்றி கவலைப்பட்டார். அவர் ஒரு வயதான புத்திசாலி மனிதரிடம் ஆலோசனை கேட்டார். வயதானவர் அந்த மனிதரின் மகனை சந்தித்து ஒரு நடைப்பயணம் அழைத்துச் சென்றார். அந்த இருவரும் காட்டுக்குள் நடந்தார்கள். வயதானவர் சிறுவனுக்கு ஒரு சிறிய இளம் செடியை காட்டி அதை மண்ணிலிருந்து வெளியே இழுக்கச் சொன்னார். சிறுவன் எளிதில் அவ்வாறு செய்தான். அவர்கள் மீண்டும் நடந்தார்கள். அப்போது அந்த முதியவர் சிறுவனை ஒரு சிறிய செடியை வெளியே இழுக்கச் சொன்னார். சிறுவன் அதையும் ஒரு சிறிய முயற்சியால் இழுத்து விட்டான். அவர்கள் நடந்து செல்லும்போது வயதானவர் சிறுவனை ஒரு புதரை வெளியே இழுக்கச் சொன்னார். அவற்றையும் அவன் செய்தான். அடுத்தது ஒரு சிறிய மரம். அந்த சிறுவன் வெளியே இழுக்க நிறைய சிரமப்பட வேண்டி இருந்தது. கடைசியாக அந்த முதியவர் ஒரு பெரிய மரத்தை காட்டி அவற்றை வெளியே இழுக்க சிறுவனிடம் சொன்னார். சிறுவன் பல முறை வெவ்வேறு வழிகளில் முயற்சித்த பிறகும் அதை வெளியே எடுக்கவே முடியவில்லை. எடுக்க தவறிவிட்டான். வயதானவர் சிறுவனை பார்த்து புன்னகைத்து கொண்டே, வாழ்க்கை என்பது நல்ல மற்றும் கெட்ட பழக்கங்களின் கலவையாகும். நாம் நல்ல பழக்கத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். அதாவது சிறிய செடிகளையெல்லாம் பறிக்கச் சொல்லும் பொழுது இந்த சிறுவன் சிரமம் இல்லாமல் ஒவ்வொன்றாக பறித்து விட்டான், பிடுங்கி விட்டான். அந்த சிறிய மரத்தையும் கஷ்டப்பட்டு வேரோடு அகற்றியெல்லாம் செய்தான். ஆனால் அந்த முதியவர் ஒரு பெரிய மரத்தை சொன்னபோது அவனால் முடியவே இல்லை. ஆக கெட்ட பழக்கங்களை சிறியதிலேயே நாம் தவிர்த்து விட்டால் எளிதாக அதையெல்லாம் நிவர்த்தி செய்து விடலாம். பெரிதாக வளர்ந்து விட்ட பிறகு அந்த பெரிய மரத்தை எவ்வாறு நம்மால் அந்த சிறுவனால் எடுக்க முடியவில்லையோ அதேபோல் அந்த கெட்ட பழக்கத்தையும் எடுக்க முடியாது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி, கெட்ட பழக்கங்களை நம் வாழ்வில் ஒரு முறை பழக்கப்படுத்தினால் அவற்றை அகற்றுவது கடினம். ஆரம்பத்திலேயே அவற்றை அகற்றுவது நல்லது. இதையெல்லாம்